சித்ரூபி ஒருத்தியாக இருந்தும் விசித்திரமாக விளங்குகின்றாள் என்று ஏற்படுகிறது. எவ்விதம் என்றால், கண்ணாடியில் ஏகரூபமாக இருந்தும் பிரதிபிம்பங்களால் அநேக விதம் ஆகுவது போல. இதான் முதல் அந்த கேள்விக்கு பதிலாக ஆரம்பித்தார். அதாவது சேத்தியம் சித்துக்கு அந்நியமன்று அப்படி என்றால் இஸ் அ கான்சியஸ்னஸ், பிரம்மம். அந்த பிரம்மத்திற்கு வேறாக எதுவும் கிடையாது. ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால், ஏதாவது ஒன்று வெளிப்பட்டிருக்கிறது என்றால், ஏதாவது ஒன்று இருக்கிறது, மாறுகிறது, அழிகிறது என்றால், எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது பிரம்மத்தை சார்ந்தும் பிரம்மத்திடம் இருந்துதான் அது வெளிப்பட்டிருக்க முடியும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்ணாடிய உதாரணம் சொன்னார். கண்ணாடி என்பது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அதுல தெரியக்கூடிய பிம்பங்கள் எல்லாம் கண்ணாடிங்கிற ஒன்றை சார்ந்துதான் அதுல பிம்பங்கள் வெளிப்பட முடியும். கண்ணாடியே இல்லாட்டா அதுல பிம்பங்கள் வெளிப்பட முடியாது. பிம்பங்கள் எப்படி வெளிப்பட முடியும்? வெளியில ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இந்த கண்ணாடி முன்னாடி வரும்பொழுதுதான் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்த உதாரணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப ஜென்ரலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிரர் முன்னாடி போய் நின்னீங்கன்னா, மிரர் இருக்கு, மிரர் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதாவது நம்ம நிக்கிறோம், அதனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி பார்க்கும் பொழுது கண்ணாடி என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அதற்கு முன்பே பிரதிபலிக்க எந்த ஒரு வஸ்து வந்தாலும், எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதை தான் கண்ணாடி பிரதிபலிக்கிறது. அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது, கண்ணாடி ஒரு பரமாத்மா பிரம்மமாக இருந்தால், இப்ப நாங்கள் அதிலிருந்து வேறுபட்டவனா அல்லது இந்த உலகம் அதிலிருந்து வேறுபட்டதா அப்படிங்கிற முதல் கேள்வி வருது. சரி, இப்ப கண்ணாடியில பிரதிபலிக்குது, நான் அதுல பிரதிபலிக்கிறேன், என்னை சார்ந்து பின்னாடி இருக்கக்கூடிய பல பொருள்கள் பிரதிபலிக்குது. அப்ப நான் கண்ணாடியில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிம்பமா அல்லது கண்ணாடியே நானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். மேபி நான் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு சிறிய பிம்பம் தான். கண்ணாடிங்கிறது என்னை விட மிகப்பெரியது. ஈஸ்வரன் என்பவர் மிகப்பெரியவர். நான் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன், ஒரு சின்ன பிம்பம் தான் நானே கண்ணாடி ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சரி, இப்ப நான் கண்ணாடியில ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பாகமா இருந்தாலும் மற்ற பொருட்கள் எல்லாம் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது என்னிடமிருந்து வேறானது. அதாவது இந்த உலகம் என்பது என்னிடமிருந்து வேறானது, நான் ஈஸ்வரனிடமிருந்து வேறானவர். அப்ப ஈஸ்வரன் வேறு, பிரம்மம் வேறு, இந்த உலக பிரபஞ்சம் வேறு, நான் வேறு. இது ஒரு கருத்து. மூன்றும் வெவ்வேறு என்பது ஒரு கருத்து. அல்லது கண்ணாடியினுடைய ஒரு பாகமாக, அதனுடைய ஒரு பகுதியாக நான் இருக்கின்றேன், மற்ற வஸ்துக்கள் எல்லாம் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் வேறு வேறு என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இதெல்லாம் வெவ்வேறு விதமான இந்த வேதாந்தத்தை சார்ந்து, வேதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பல கருத்துக்கள். இந்த மாதிரி நமக்குள்ள கேள்விகள் வரலாம். ஆனா இங்க இவர் சொல்லக்கூடியது என்னன்னா, கண்ணாடிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. கண்ணாடியில வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே கண்ணாடியினுடைய குவாலிட்டியாக வெளிப்படுது. தனியாக வெளியே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்காத. அப்படி வெளியில எந்த ஒரு ஆப்ஜெக்டும் கிடையாது. இதனுள்ளேயே இருந்து இதனுள்ளே வெளிப்படுகின்றது. நம்ம கேட்கலாம், அது எப்படி இதுக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே எப்படி வெளிப்பட முடியும்? வெளியில நம்ம ஜென்ரலான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வெளியில இருந்து அதான ரிஃப்ளெக்ட் ஆக முடியும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்க முடியும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, அப்படி கிடையாது. இந்த கண்ணாடிக்குள்ள இருக்க ஒரு குவாலிட்டி தான் இதுல வெவ்வேறு விதமான பிம்பங்களாக வெளிப்படுது. அந்த பிம்பங்கள்ல நீயும் ஒரு பிம்பமாக வெளிப்படுகின்றாய். மொத்தத்தில் எல்லா பிம்பங்களுமே அதனுள் ஒடுங்கக்கூடிய ஒன்றுதானே தவிர சத்தியம் என்னன்னா பிம்பங்கள் சத்தியம் கிடையாது, கண்ணாடி தான் சத்தியம். கான்சியஸ்னஸ் தான் அப்சல்யூட். கான்சியஸ்னஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மற்றது எல்லாமே அதுவும் கான்சியஸ்னஸோட ஒரு எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் இட் இஸ் சேஞ்சபிள், அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சத்தியம். ஆனால் அது இது இல்லாமல் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்க முடியாது. கண்ணாடி இல்லாம அதுக்குள்ளே ரிஃப்ளெக்ஷன் வர முடியாது. அப்ப இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி பரசுராமருக்கு இங்க புரிய வைக்கிறார். பரசுராமருக்கு அது முழுவதுமாக இன்னும் புரியவில்லை. சித்தை அபேட்சிக்காமல் எக்காலத்திலும் எத்தேசத்திலும் எது விளங்குகிறது? கண்ணாடியின்றி பிரதிபிம்பம் சற்றேனும் விளங்காது போலும்
பிரதிபிம்பங்கள் கண்ணாடிக்கு வேறாக இருப்பது போலும் சித்தின்றி அதற்கு அந்நியமாக சற்றேனும் ஒரு இருப்பு நினைக்கத்தக்கது அன்று. ஆகையால் சித்திற்கு அந்நியமாக மனதென்பதும் எவ்விதத்திலும் கிடையாது. இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் உதாரணத்துல இருந்து சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி கற்பனை கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்ப கண்ணாடி இருக்கு, அதோடைய குவாலிட்டி என்னன்னா, அது அந்த தனக்குள்ளேயே பலவிதமான ஒரு பிம்பங்களை, ஒரு ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க முன்னாடி கண்ணாடி வச்சா நம்ம உருவம் தெரியும், நம்ம பின்னாடி இருக்க உருவங்கள்லாம் தெரியும். இதற்கு வெளியே ஒரு உருவம் இல்லாமல், ஒரு பொருள் இல்லாமல் தனக்குள்ளேயே அது என்ன பண்ண முடியும், வெவ்வேறு விதமான பொருட்களை அதுல ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அது ஒரு சனத்துல எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், மறு சனத்துல அது அனைத்தும் உள்ளுக்குள்ள அது ஜீரோவாக, அது ரிஃப்ளெக்ஷன் இல்லாம வெறும் பிளைனான மிரராகவும் இருக்க முடியும். இப்ப இதுல ஒரு என்ன இதுன்னா, இதுல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பல விஷயங்கள்ல சில விஷயங்கள் இப்ப அந்த ரிஃப்ளெக்ஷனையே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கிறது. அதை தான் நம்ம ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மிரருக்குள்ளே சின்ன மிரர் மாதிரி உங்களுக்கு இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய மிரர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன மிரர் இருந்தா அதே தான் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதே குவாலிட்டி கொண்டதுதான். ஆனா இது ஒரு சின்ன ஒரு தன்மை கொண்டு இருக்குது, ஒரு பவுண்டரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சேம் விஷயத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே போலதான் நம்ம இந்த உபாதின்னு சொல்லக்கூடிய மனதினால், மனம் இந்த உலகத்தினால் நம்ம தனியான ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லிமிட்டட்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சுப்ரீம் கான்சியஸா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய கான்சியஸ் நம்மளுடைய கான்சியஸ் வேற, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ் நினைக்கிறோம். ஆனா இந்த கான்சியஸுக்கும் அந்த கான்சியஸுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டுமே ஆதாரமான ஒரு மிரர். நம்ம இதுல இருக்கக்கூடிய மனம், சரீரம், மற்ற விஷயங்களோட கலந்தனால நான் அதிலிருந்து தனியான ஒன்று, அதிலிருந்து வேறான ஒன்று, எனக்கு வெவ்வேறு விதமான செய்கைகள் இருக்கு, காரியங்கள் இருக்கிறது என்று நாம் பிரித்து பார்க்கும் பொழுதுதான் இங்க பிரச்சனை வருது. சித்திற்கு சேத்தியம் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்கும்போதுதான் இங்க பிரச்சனை வருது. இது இன்னும் உங்களுக்கு புரியணும்னா, நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும் செல்போன் இருக்கு. இப்ப செல்போன் இருக்குன்னு வச்சுங்களேன், செல்போன்ல பேட்டரி இல்லாம செல்போன் இயங்காது. பேட்டரி ஒண்ணுதான் அதனுடைய மூலம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் தான் பவர். இப்ப செல்போன் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, அதுல பேட்டரி இருக்கு, பேட்டரியில பவர் இருக்கு. இப்ப நிறைய சிஸ்டம் வந்துருச்சு, ஒயர்லெஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. ஒயர்லெஸ்லயே சார்ஜ் பண்ணலாம், கார்ல எல்லாம் ஒயர்லெஸ்ல சார்ஜ் பண்ணலாம். ஏதாவது பக்கத்துல வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒயர்லெஸ் சார்ஜ் ஆகும். இப்ப அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறதாகவும், அந்த ஒரு செல்போன்ல இருக்கிற ஒரு பேட்டரி அதனோட ஒரு ஒயர்லெஸ்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தா இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுமா ஆகாதா? அங்க இருக்கிற அதே பவர் தான் இந்த செல்போன்ல இருக்க பேட்டரியிலையும் சார்ஜ் ஆகும். அப்ப அது மேக்ரோ காசம், இது மைக்ரோ காசம்ங்கிற மாதிரி, அது ஹோல் காஸ்மிக் கான்சியஸ்னு வச்சா இது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வச்சுங்க, சேம் அதே தன்மை கொண்டதுதான். இப்ப இந்த செல்போன் அப்படிங்கிற இந்த ஒரு தன்மைக்கு பேட்டரி இல்லாம இயங்காது. பேட்டரின்னா அது பவர் இல்லாம இயங்காது, பவருக்கு மூலம் பேட்டரி தான். பேட்டரியை சார்ந்துதான் அதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே இருக்குது, மெமரி இருக்கு, மற்ற எல்லா சாஃப்ட்வேர் இருக்கு. அப்ப இந்த செல்போனுக்கு மூலம் எதுன்னா அதுல இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மதர் போர்டுன்னு சொல்லலாம், அல்லது அதுல இருக்கக்கூடிய மெயினான இந்த எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இப்ப அந்த சிஸ்டத்துக்கு பவர் இல்லாம அது இயங்காது. இப்ப அதுக்கு பவர் வந்த உடனே தான் டிஸ்பிளேவையும் சவுண்டையும் அல்லது மற்ற எல்லாத்தையும் நம்ம உள்ள சேவ் பண்ணக்கூடிய ஃபைலு, வெளியில அனுப்பக்கூடிய ஃபைலு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுனால அதுக்கு நான் தான் இந்த செல்போனுக்கு ஓனர், ஐ எம் அப்படின்ற ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஹி இஸ் ஹேண்ட்லிங் எவ்ரிதிங். இந்த மதர் போர்டுன்னு சொல்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய மெயின் சிப்பு, அது நான்ற ஒரு உணர்வு வந்துருச்சு. அப்ப அது என்ன பண்ணுது, வர ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்ணுது, தேவையில்லாத ஃபைல் அனுப்புது, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது, எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணக்கூடியதுக்கான ஒரு அத்தாரிட்டியா அது இருக்கிறதுனால அது நினைச்சுக்குதான் நான் தான் இந்த செல்போனுக்கு ஓனர், ஐ எம் டூயிங் எவ்ரிதிங், ஐ எம் சென்டிங் த மெசேஜ், ஐ எம் அக்செப்டிங் த மெசேஜ், ஐ எம் டெலிட்டிங் த மெசேஜ், ஐ எம் ஃபார்வர்டிங் த மெசேஜ். அப்ப இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான செயலுக்கும் நான் தான் ஓனர்னு அதுல இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமா நினைக்குது. ஆனா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தெரிய மாட்டேங்குது
நான் இயங்குறதுக்கே எனக்கு பவர்னு வரக்கூடிய ஒரு பேட்டரி இருந்தாதான் இது இயங்கும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி எந்த விதத்திலையும் மற்ற ப்ராசஸோட சம்பந்தப்படுறதே கிடையாது. அது பாட்டுக்கு அது இருக்குது, அந்த பவரை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மற்ற எல்லா இயக்கத்தோட அது டைரக்டா எந்த விதத்திலையும் சம்பந்தப்படுறதே கிடையாது. ஆனா அது இல்லாம இந்த மொத்த இயக்கமும் இருக்காது. கரெக்டா? அப்ப பேட்டரியை சார்ந்து பவர்னு ஒண்ணு இல்லாட்டி செல்போன் ஒண்ணு கிரியேஷனே கிடையாது. நம்ம ஜென்ரலா பவர்னு இல்லாட்டி எலக்ட்ரானிக் பொருட்களான ஒரு கிரியேஷனுக்கான நீடே இல்ல. அப்ப பேட்டரின்னு ஒண்ணு இல்லாம அதுல வந்து நம்ம அதுல வந்து என்ன சிப்பா இருக்கட்டும், டிஸ்பிளேவா இருக்கட்டும், அல்லது ஹை லெவல் ஸ்பீக்கரா இருக்கட்டும், அதுல ஃபைல் ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், இல்ல நெட்வொர்க் ரிசீவ், எதுக்குமே அதுக்கு மீனிங் இல்லாம போயிடுது. அப்ப இந்த ஹோல் செல்போனோட ஆபரேஷனுமே இந்த பவரை சார்ந்துதான் இருக்கிறது. ஆனால் அந்த செல்போனை மெயினா உள்ள இருந்து இயக்கக்கூடிய அந்த மதர் போர்டு வந்து என்ன நினைக்குதான், என்னாலதான் இது மொத்தத்தையும் இயக்கப்படுது, நான் தான் அனைத்தையும் இயக்குகின்றேன், வர கால்ஸ் நான் தான் அக்செப்ட் பண்றதுக்கு சிக்னல்ஸ் கொடுக்குறேன், வேணான்னு நான் தான் கட் பண்றேன், இந்த போட்டோ எடுக்கிறேன், இதை நான் ஃபைல் அனுப்புறேன், எனக்குள்ள நிறைய விதமான அப்ளிகேஷனை நான் தான் ஸ்டோர் பண்றேன், வேணான்னா நான் தான் இன்ஸ்டால் பண்றேன், எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட்ல மொத்த கண்ட்ரோலும் அதுல இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில தான் இருக்குது. அது இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. அப்ப அது என்ன நினைச்சுக்குது, நான் தான் ஓனர் ஆஃப் திஸ் செல்போன் அப்படின்னு நினைச்சுக்குது. இப்ப அதை அப்படியே நம்மளோட கம்பேர் பண்ணுங்களேன். நமக்குள்ள நான்ற ஒரு உணர்வு இருக்கு. இப்ப எப்படி மதர் போர்டு இருக்குது, டிஸ்பிளே இருக்கிற மாதிரி நமக்குள்ள ஏகப்பட்ட இந்திரியங்கள் இருக்குது, உடம்பு இருக்குது, ஸ்தூல சரீரம் இருக்கு, சூட்சும சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, அல்லது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்வு, கையசைத்தல், அல்லது மலஜலம் கழித்தல் போன்ற பல விதமான கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், எல்லா இந்திரியங்களும் ஒவ்வொரு ஸ்பேரா இருக்கிற மாதிரி செல்போனுடைய ஸ்பேர்ஸ் அதுல பல ஆப்ரேட்டிங் இருக்குது. அதுக்குள்ள நான்ற ஒரு உணர்வு நம்ம உடம்புல நம்ம இருக்குது. நாம தான் இந்த உடம்பை இயக்குறோம், என்னாலதான் இந்த உடம்பு இயங்குது, நான் தான் கடமைப்பட்டிருக்கேன், நான் தான் பொறுப்புள்ளவன், என்னால் தான் அனைத்தும் செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு நாணை நம்ம உடம்புல வந்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஆனா இந்த நான் காலையில வருவதற்கும் இரவு போனவொன்னா அது இருப்பதற்கும் எவ்ரிடே வெளியே வருவதற்கும் உள்ள ஏதோ ஒண்ணு சார்ஜ் இல்லாட்டினா இந்த நானே கிடையாது. இந்த செல்போன்ல பேட்டரி இல்லாட்டி அதுல வந்து ஆனே ஆகாது. பேட்டரி இல்லாட்டி நீங்க என்னதான் ஆன் பட்டனை போட்டு என்ன பிரஸ் பண்ணாலும் ஆன் ஆகாது. ஆன் பட்டனுக்கு பேட்டரி இல்லாட்டினா ஆன் பட்டனுக்கு வேலையே கிடையாது. சோ அதை ஆன் பண்றதும், ஸ்லீப் மோட்ல போடுறதும், திருப்பி அடுத்த நாள் வேக்கப் ஆகுறதும், இந்த மதர் போர்டு சைலண்ட்ல போறதும், திருப்பி இது எல்லாமே வந்து ஆதாரமாக ஒரு பேட்டரி சிஸ்டம் இல்லாம இது இயங்காது. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜென்ரலா நம்ம செல்போன்ல பேட்டரி ட்ரை ஆயிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ்ங்கிறது எப்பயுமே ட்ரை ஆகவே ஆகாது. அதுக்கு ஒயர்லெஸ் கனெக்ஷனான டைரக்ட் கனெக்ஷன் போல காஸ்மிக் கான்சியஸ் இருக்குனால ஆல்வேஸ் அது வந்து எப்பயுமே என்னவா இருக்கு, ஹைலி சார்ஜ்டு, ஹைலி கான்சியஸ்னஸாவே இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த உள்ள இருக்க மதர் போர்டு என்ன நினைச்சுக்குது, ஓவரா நான் எல்லா வேலையும் செய்யறேன், நான் வந்து டூ மச் ஆஃப் கரப்டட் ஃபைல் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு மனசு டிப்ரெஷனா இருக்குது, நான் ரொம்ப வேலை செய்யறேன், இல்ல ரொம்ப என்னால வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க, எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு நினைச்சுக்குது. ஆனா நான்றதுக்கே அங்க இடம் கிடையாது. பேட்டரின்னு ஒண்ணு இல்லாட்டி நானுக்கு இடம் கிடையாது. அந்த நானுங்கிறது அந்த பவர் இருக்கும்போது இருக்குது, இல்லாட்டினா அதுக்கு வேல்யூ கிடையாது. அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியான ஐஎம் அப்படின்னு நம்ம எல்லாரும் வச்சிருக்கோம்ல ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டி வந்து கான்சியஸ்னஸ் இல்லாம அதுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்ப எக்ஸிஸ்டன்ஸுக்கே அதுதான் முக்கியம். இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா வருது, இப்ப நம்ம எல்லாரும் வந்து செல்போன்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ஆகிய நான் நம்ம நினைக்காம பேட்டரி தான் நானும் நம்ம என்னைக்கு நினைச்சோமோ, பவர் தான் நாம என்னைக்கு நினைக்கிறோமோ, இந்த மதர் போர்டு என்ன வேலை செஞ்சா என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணா என்ன ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணா எந்த கால் வந்தா என்ன கரெக்டானா அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதோட மெக்கானிசம் என்ன, உள்ள வர்றதை ப்ராசஸ் பண்ணி எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கு சம்பந்தப்பட்டவன் கிடையாது. ஐ எம் அ பவர், ஐ எம் அ சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், ஐ எம் அ பேட்டரின்னு அப்படின்னு நான்ற உணர்வு, இந்த ஐ எம் த மதர் போர்டுங்கிற உணர்வுல இருந்து ஷிஃப்ட் ஆகி நான் பேட்டரின்னு நீங்க மூவ் ஆயிட்டீங்கனாலே போதும். இந்த நானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஞானம் அப்படிங்கிறோம். இப்ப பாடி பேஸ்டா மைண்ட் பேஸ்டா ஐயாம் அப்படின்னு நம்ம வச்சிருக்க இந்த உணர்வை வந்து இதை விட்டுட்டு இது நம்ம கிடையாது, நம்ம கான்சியஸ்னஸ் தான் அப்படிங்கிற இந்த உணர்வு ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா போதும், நம்ம முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள்.
என்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த உடம்பு மைண்டையும் நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கோமோ அது வரைக்கும் இதுல உள்ள வரக்கூடிய ஃபைல்ஸ், போற ஃபைல்ஸ், ஸ்டோர் ஆகிற ஃபைல்ஸ், அப்புறமேட்டு நிறைய இந்த கரப்டட் ஃபைல்ஸ், இந்த நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் அதனாலலாம் நம்ம அஃபெக்ட் ஆகுமா மாட்டோமா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். புரியுதா இல்லைங்களா? அஃபெக்ட் ஆகாம இருக்க மாட்டோம். அப்ப நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஆன் பண்ணாலும் பேட்டரி இருக்கும். நம்ம மதர் போர்டு வேணா ஆஃப் ஆயிடலாம். நீங்க செல்போன் ஆஃப் பண்ணிடுறீங்க, நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் ஆஃப் ஆயிடும். ஆனா பேட்டரி அதுல சார்ஜா இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாலும், நம்ம இறப்புக்கு போனாலும், நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் இறக்குறது இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய மெய் உணர்வானது அழியறது இல்லை. ஆனா மதர் போர்டு சைலண்ட் ஆயிடுது. ஆஃப் பண்ண உடனே அது மொத்தத்தையும் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம தூக்கத்துக்கு போன உடனேயோ அல்லது நம்ம இறப்புக்கு போன உடனேயோ நம்ம சிஸ்டம் ஆப்ரேட் ஆகுறதுல ஆஃப் ஆயிடுது. சரி, ஆஃப் ஆகுறதுனால உள்ள இருக்கிற எல்லா ஃபைலும் டெலீட் ஆயிடுச்சா? நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் அன்இன்ஸ்டால் ஆகுதா ஆஃப் பண்ண உடனே? கிடையாது. திருப்பி ஆன் பண்ண உடனே மொத்த ஃபைல் என்ன ஆகுது? செல்போன்ல என்ன ஆகுது? மொத்த எல்லா ஆப்பும் திருப்பி ஆக்டிவேட் ஆகுதா இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு போகும்போதும் இல்ல ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகும்போதும் நம்ம எப்படி என்னென்ன ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுல ரீக்ளைம் ஆகுதோ, நம்மால் கிரியேட் பண்ணப்பட்ட என்னென்ன கர்மங்கள் இருக்குதோ, அது பிராரப்த கர்மங்களா இருந்தா அது மேல அப்பியர் ஆகும். இல்ல சஞ்சித கர்மமா இருந்தா அது தொடர்ந்து உள்ளுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணப்பட்ட பல ஆப் இன்டைரக்டா பின்னாடி ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்ப ஆன் ஸ்டேஜுக்கு வந்துச்சுனாலே செல்போன் அதுல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். கர்மம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. சரீரம்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா கர்மம் இல்லாம இருக்க முடியாது. கிரியைகளை செஞ்சுட்டு தான் ஆகணும். அதுல எந்த மாதிரியான கிரியைகள் செய்யறது, எந்த கிரியைகள் செய்யக்கூடாதுன்னு வேணா நம்ம அந்த செல்போனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைட் பண்ணலாம். இந்த ஆப்பை நான் அலோவ் பண்ணலாம், இந்த ஆப்பை நான் அலோவ் பண்ண மாட்டேன், இதை இன்ஸ்டால் பண்ண விடுவேன், இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண விட மாட்டேன், பேசிக்கான ஒர்க் மட்டும் நான் பண்ணிக்குவேன், அன்வான்ட் ஒர்க் எல்லாம் இது பண்ண, இதெல்லாம் அதை டிசைட் பண்ணிக்க முடியும். ஆனா அது எந்த ஒர்க்கும் செய்யாம அதனால இருக்கவே முடியாது. அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் போடணும். நம்ம தூங்கிடணும், இல்லாட்டி இறப்பு, இது ரெண்டுல தான் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அப்ப நம்ம வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகுது? ப்ராசஸ் ஆகிட்டே தானே இருக்குது ஃபைல்ஸ். புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்ம சரீரம்னு எடுத்துட்டாலே நம்ம மனசு உடம்பு இயங்கிக்கிட்டு தான் இருக்கும், இயங்காம இருக்கவே இருக்காது. அப்ப இதுல இருக்கக்கூடிய நான்ற உணர்வை நம்ம மதர் போர்ட்ல இருந்து பேட்டரிக்கு மாத்துற மாதிரி நான் பாடி மைண்டுங்கிற உணர்வுல இருந்து நாம என்னைக்கு கான்சியஸ்னஸ் அப்படிங்கறது ஷிஃப்ட் ஆனா போதும். சரி, இது ஏன் நம்ம ராங்கா ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது டிஃபால்ட்டா நம்ம எல்லா வேலையும் செய்ய, நம்ம மதர் போர்டு என்ன நினைச்சுக்குது, அது தானாவே அதுக்கு பவர் சப்ளை வந்தோம்னா அது நான் தான் எல்லாத்தையும் நினைக்கிறது அதனுடைய அறியாமை போல நம்ம இயல்பாகவே நம்ம சரீரம், மனசு, உலகம் எல்லாம் இயங்குறத பார்த்தோம்னா நம்ம தான் அதுக்கு நான் தான் அதுக்கு அத்தாரிட்டி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். அது நம்மள அறியாம நமக்குள்ள தோன்றக்கூடிய ஒரு அறியாமை. ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்னால நமக்கு அப்படி தோன்றுகிறது. எவன் ஒருவன் தனக்குள்ள ஆராய்ந்து தன்னுடைய ஆதாரத்தை நோக்கி போகும் பொழுது, விசாரம் பண்ணிக்கிட்டு உள்ள போகும் பொழுது, ஆஹா இந்த பேட்டரியே இல்லாட்டின்னா நான் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, அப்ப நான் ஏன் எக்ஸிஸ்டடா இருக்கேன், நான் எக்ஸிஸ்டடா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உள்நோக்கி போறவன் தான் கான்சியஸ்னஸ் உணர். நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு எளிதா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறதுக்கு புரியறதுக்கோசரம் சொன்னேன். இந்த உதாரணத்தை நீங்க வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியும், அனுமானம் பண்ண முடியும். புரியுதா இல்லைங்களா? அனுமான பிரமாணத்துக்கோசரம் தான் இதை நம்ம என்ன சொல்றோம், இதை வச்சு இப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டா நம்ம புத்திக்கு கொஞ்சம் ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே அப்படிங்கிறதுக்கு.